الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الملوك إذا دخلوا قرية أفسدوها وجعلوا أعزة أهلها أذلة كذلك يفعلون صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குத்துபாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதா. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் உழைத்தார்களோ உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ உழைப்பதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் பயந்து கொள்ளும்படி அஞ்சிக் கொள்ளும்படி தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை இந்த உலகத்திலே 3 நோக்கங்களுக்காக வேண்டி படைத்து அனுப்பியிருக்கிறான். முதலாவது நோக்கம், ஹிலாஃபத்துடைய பொறுப்பை நாங்கள் ஏற்று வாழ வேண்டும். இரண்டாவது, நாங்கள் இபாதத்து செய்ய வேண்டும். மூன்றாவது, இமாரத் என்ற பணியிலே ஈடுபட வேண்டும். ஹிலாஃபத் என்றால் அல்லாஹு தஆலாவுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் இருப்பது. மலக்குகளிடத்திலே அல்லாஹு தஆலா இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் இந்த பூமியிலே என்னுடைய பிரதிநிதியை படைக்க போகின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். எனவே நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பை சுமந்த ஹலீஃபாக்களாக இருக்கிறோம். இது முதலாவது பணி. இரண்டாவது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், என்னை வணங்குவதற்காக அன்றி அல்லாமல் மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இபாதத்து செய்வது, வணங்குவது, வழிபடுவது என்பது இரண்டாவது பொறுப்பாக இருக்கிறது, இபாதத். மூன்றாவது பொறுப்பு இமாரத் எனப்படுகின்ற பொறுப்பு. வஸ்தஅமரக்கும் ஃபீஹா, இந்த பூமியிலே உங்களை அல்லாஹு தஆலா படைத்து இந்த பூமியை நீங்கள் வளப்படுத்த வேண்டும், ஆக்க முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொண்டிருக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் 3 வேலைகளை செய்வதற்காக. முதலாவது வேலை ஹிலாஃபத்துடைய வேலை, ஹலீஃபாவாக இருப்பது. இரண்டாவது இபாதத், அல்லாஹு தஆலாவுக்கு மட்டுமே வழிபடுவது, கட்டுப்படுவது. மூன்றாவதாக இந்த உலகத்திலே ஆக்க முயற்சிகளிலே ஈடுபடுவது. இந்த 3 வேலைகளையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே மனிதன் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு உதவி செய்பவனாக, தன்னளவில் நல்லவனாக, அல்லாஹு தஆலாவுக்கு நெருக்கமான நல்லடியானாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த 3 பொறுப்புகளுடைய சமரியாக இருக்கிறது, சுருக்கமாக இருக்கிறது. எனவே மனிதன் இந்த உலகத்திலே அழிவு வேலைகளிலே ஈடுபட முடியாது, மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்க முடியாது, அல்லாஹ்வுக்கு எதிராக இந்த உலகத்திலே வாழ முடியாது. அவன் ஒரு ஹலீஃபாவாக, அவன் இபாதத்தை செய்பவனாக, அவன் இந்த உலகத்திலே ஆக்க முயற்சிகளிலே, உலகத்தை வளப்படுத்துகின்ற முயற்சிகளிலே அவன் ஈடுபட வேண்டும். இன்னொரு மாதிரி சொல்வதாக இருந்தால், எங்களுடைய இமாம்கள்
மனிதன் இந்த உலகத்திலே 5 வகையான வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். குர்ஆனுடைய ஹதீஸுடைய வசனங்களை எல்லாம் தொகுத்து அவர்கள் மகாசிது ஷரியா, ஷரியாவினுடைய இலக்குகள் என்று அதனை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே மனிதன் தன்னுடைய மார்க்க உணர்வை பாதுகாப்பதோடு மற்றவர்களுடைய மார்க்க உணர்வையும் தீனையும் பாதுகாக்க வேண்டும். ஹிஃபுது அத்தீன், இது ஒரு நோக்கம். இரண்டாவதாக ஹிஃபுதுன் நஃப்ஸ், தன்னுடைய உயிரை மாத்திரம் பாதுகாப்பதல்ல, உலகத்தில் இருக்கின்ற மற்றவர்களுடைய உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக ஹிஃபுதுல் அக்ல், தன்னுடைய புத்தியை மாத்திரம் பாதுகாப்பதல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லோருடைய புத்தியையும் அறிவையும் பாதுகாப்பதற்கு அவன் முயற்சிக்க வேண்டும். ஹிஃபுதுல் மால், தன்னுடைய சொத்துக்களை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுடைய சொத்துக்களையும் அவன் பாதுகாப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். ஹிஃபுதுன் நஸ்ல் எனப்படுகின்ற குடும்பத்தை, பரம்பரையை, உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 5 வகையான விஷயங்களிலே அவன் உலகத்திலே ஈடுபட வேண்டும். அப்போதுதான் அவன் ஒரு ஹலீஃபா, அப்போதுதான் அவன் சரியான இபாதத்து செய்யக்கூடியவன், அப்போதுதான் இந்த உலகத்தை வளப்படுத்தக்கூடியவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம்களான கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் ஷாத்திபி போன்ற பெரும் பெரும் இமாம்கள் இந்த அல்-லரூரியாத்துல் ஹம்ஸ், 5 அடிப்படையான வேலைகளை இந்த உலகத்திலே மனிதன் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி எழுதி இருக்கிறார்கள். தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், அவன் தன்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய பகுத்தறிவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சொத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உலகத்தில் இருக்கின்ற பரம்பரைகளை அவன் பாதுகாக்க வேண்டும். தன்னுடையது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருடைய பாதுகாப்பையும் அவன் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஏன் இந்த பீடிகையை சொன்னோம் என்றால், இந்த உலகத்திலே இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் ஒரு தப்பபிப்பிராயம் இருக்கிறது. முஸ்லீம்கள் என்றால் அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் அழிவு வேலைகளிலே ஈடுபடுபவர்கள், அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு பீடையாக இருப்பவர்கள், அவர்கள் இந்த உலகத்திலே உதவாக்கரைகளாக இருப்பவர்கள், அவர்களால் தான் வன்முறை தூண்டப்படுகிறது என்ற ஒரு பிழையான கண்ணோட்டம் இருக்கிறது. ஒரு முஸ்லிம் அதற்காக வேண்டி அனுப்பப்பட்டவன் அல்ல. தன்னுடைய உயிரையும் மற்றவர்களுடைய உயிரையும் பாதுகாப்பது, தன்னுடைய அறிவையும் மற்றவர்களுடைய அறிவையும் பாதுகாப்பது, தன்னுடைய சொத்துக்களையும் மற்றவர்களுடைய சொத்துக்களையும் பாதுகாப்பது, இவ்வாறு இந்த 5 வகையான விஷயங்களையும் பாதுகாப்பதற்காக, வளர்ப்பதற்காகத்தான் உலகத்திலே முஸ்லிம் இருக்கிறானே தவிர அவன் இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடை. அவன் கொண்டு வந்திருக்கின்ற இந்த மார்க்கம், அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த மார்க்கம் ஒரு ரஹ்மத். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை இந்த உலகத்திற்கு ஒரு அருளாக அன்றி அனுப்பவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே இஸ்லாம் என்பது ஒரு அருள், இஸ்லாம் என்பது ஒரு பாக்கியம், இந்த உலகத்திற்கு அது தேவை என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரெல்லாம் முஸ்லிம்களை நோக்கி முஸ்லிம்கள் தான் குற்றவாளிகள், இந்த உலகத்திலே பிரச்சனைக்குரியவர்கள், தீவிரவாதிகள், அழிவு வேலைகளிலே ஈடுபடுபவர்கள் என்று விரலை நீட்டுகிறார்களோ அவர்களுடைய பக்கம் சற்று திரும்பி நாங்கள் பார்ப்போம். அவர்கள் எந்த அளவு தூரம் நியாயமானவர்கள், அவர்கள் எந்த அளவு தூரம் தங்களுடைய கூற்றிலே சரியானவர்கள் என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தால், விக்கிபீடியாவை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த உலகத்திலே நடந்த 1ஆம் 2ஆம் உலக மகா யுத்தங்களில் பொழுது இந்த உலகத்திலே இவர்கள் மனித உரிமைகளுக்காக வேண்டி குரல் எழுப்புவதாகவும், இந்த உலகத்திலே அறிவியலை பரப்புவதாகவும், தாங்கள் தான் எல்லாவற்றுக்கும் முன்னணியில் இருப்பவர்கள் என்று மாறுதட்டிக் கொள்பவர்களாகவும் இருக்கின்ற இவர்களுடைய அட்டகாசம், இவர்கள் இந்த உலகத்திலே செய்திருக்கின்ற அழிவு வேலைகளை செய்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், முதலாவது உலக யுத்தம் என்று வருகின்ற பொழுது உலகத்திலே 4 கோடி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 4 லட்சம் அல்ல, 4 கோடிக்கும் அதிகமானவர்கள், பொதுமக்களும் இராணுவமும். 2வது உலக மகா யுத்தத்திலே சுமாராக 5.5 கோடி பேர் கொலை செய்யப்பட்டார்கள். சுமார் 19 மில்லியன் மக்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். இந்த வேலைகளை முஸ்லீம்களா செய்தார்கள்? நிச்சயமாக முஸ்லீம்கள் செய்யவில்லை. முஸ்லீம்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்கவில்லை.
இந்த உலகத்தை ஆள வேண்டும், இந்த உலகத்தில் இருந்த வளங்களை சுரண்ட வேண்டும், மக்கள் எல்லோரையும் எங்களுடைய அடிமைத்தனத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற சுயநலம் கொண்ட இந்த உலகத்திலே இருக்கின்ற மனித உருவத்தில் நடமாடிக்கொண்டிருந்த மனிதர்கள் செய்த அட்டூழியங்கள் தான் இந்த முதலாம் இரண்டாம் உலக போர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆப்கானிஸ்தானிலே 2001 முதல் இடம்பெற்ற அந்த அழிச்சாட்டியங்களிலே சுமார் 2.5 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஈராக்கிலே நடந்த யுத்தத்திலே 1 மில்லியன் பேர் கொலை செய்யப்பட்டார்கள். இந்தியாவிலே நுழைந்த இந்த காலனித்துவவாதிகள் சுமார் 100 மில்லியன் பேரை கொலை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலனித்துவம், கொலோனியல் பவர்ஸ் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர்கள் இந்த உலகத்திலே வந்து செய்தது என்ன? அவர்கள் சில நல்ல காரியங்களை செய்திருக்கலாம், ஆனால் இந்த வளங்களை சுரண்டினார்கள், இந்த மக்களை அடிமைப்படுத்தினார்கள். இங்கு அவர்கள் செய்யாத அட்டூழியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்கள் தான் நாகரிகத்தின் முன்னோடிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கின்றவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் தீவிரமான மார்க்கமாம், முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாம், முஸ்லிம்கள் பயங்கரவாதிகளாம். யார் பயங்கரவாதிகள், யார் தீவிரவாதிகள், யார் மனித சமுதாயத்தின் எதிரிகள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நிமிஷம் காசாவிலே 26,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களை ஷஹீதுகளாக அங்கீகரிப்பானார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 52,000 பேர் படுகாயமுற்ற நிலையிலே, ஊனமுற்ற நிலையிலே, வைத்திய வசதிகள் கூட இல்லாத அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிலே பாவம் அறியாத பச்சிலம் குழந்தைகள் 8,000 பேர். இவர்களிலே 6,200 பேர் பெண்கள். 200 பள்ளிவாயல்கள், பல பல்கலைக்கழகங்கள், பல தொடர்மாடி வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டு 2.3 மில்லியன் மக்கள் வாழக்கூடிய அந்த காசா பிரதேசம் இன்று பிணக்காடாக, ஜனாசாக்களுடைய மையவாடிகளுடைய இடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது யார் செய்த குற்றம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 90% காசா மக்கள் அடிப்படையான மருத்துவ வசதிகள் இல்லாமல், உணவு வசதிகள் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய வல்லரசுகள் என்று சொல்லப்படக்கூடிய நாடுகள் தங்களுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய ஆணவத்தையும் ஆயுத பலத்தையும் காட்டுவதற்காக இந்த அப்பாவி மக்களை பலிக்கடாக்களாக மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, உலகத்தில் இருக்கின்ற காமன் ஒப்பீனியன் அந்த காசா மக்களுக்கு சார்பாக மாறி இருக்கிறது. இது அல்லாஹு தாலாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். யார் பயங்கரவாதி, யார் தீவிரவாதி, யார் அடிமைப்படுத்தப்பட்டவன், யார் உரிமைகள் பறிக்கப்பட்டவன் என்ற விஷயங்கள் எல்லாம் இன்று உலகத்துக்கு தெளிவாகி ஒவ்வொரு நாளும் உலகத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். ஆயிரக்கணக்கான உயிர்களை பறிகொடுத்துத்தான் உலகத்திற்கு இஸ்லாத்தின் தூதை, ஈமானுடைய பலத்தை, முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை காட்ட வேண்டி இருக்கிறது என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த நிலையை பற்றி குர்ஆனிலே என்ன சொல்லுகிறார்? வயுஃப்ஸிதூன ஃபில் அர்ள் உலாயிக லஹுமுல் லஅனா வலஹும் சூஉத்தார். சில ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் பூமியிலே விஷமம் செய்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய சாபம் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகிறான். பல்கைஸ் அரசியினுடைய ஒரு கூற்றை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னல் முலூக்க, இந்த ராஜாக்கள், ஆட்சி செய்யக்கூடியவர்கள், இதா தகலு கரியத்தன், ஒரு பூமியிலே அவர்கள் நுழைந்து விட்டால், அஃப்ஸதுஹா, அந்த பூமியை அவர்கள் குழப்பத்துக்கு உள்ளாக்குவார்கள். வஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லத்தன், அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற கண்ணியத்துக்குரிய மக்கள் எல்லோரையும் கௌரவம் அற்றவர்களாக, அடிமைப்பட்டவர்களாக மாற்றுவார்கள். கதாலிக யஃஅலூன், இதுதான் இந்த ஆட்சியாளர்களுடைய பண்பாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபிரௌனும் இப்படிப்பட்ட வேலைகளை செய்தான். யுகத்திலு அப்னாஅஹும் வயஸ்தஹ்யி நிசாஅஹும், அங்கிருக்கின்ற ஆண் பிள்ளைகள் எல்லோரையும் அவன் கொலை செய்தான், பெண் மக்களை அவன் விட்டு விட்டான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இஸ்லாத்தை நோக்கியும் முஸ்லிம்களை நோக்கியும் விரல் நீட்டக்கூடியவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். மனித சமுதாயத்தின் மீது உண்மையாகவே அக்கறை உள்ளவர்கள் யார்? மனதிலே ஈரம் உள்ளவர்கள் யார்? பச்சிலம் குழந்தைகள் படுமோசமாக கொலை செய்யப்படுகின்ற பொழுது, அங்கிருக்கின்ற வைத்தியசாலைகளின் மீது குண்டுமாறி பொழியப்படுகின்ற பொழுது, இந்த நிலையை சற்று நாங்கள் ஏன் சிந்தித்து பார்ப்பதில்லை? ஏன் உலகம் இவ்வாறு மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது? இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றியோடு நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் தாபனத்திலே யுத்தம், பலஸ்தீனிலே நடக்கின்ற இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று வாக்களிப்புக்கு விடப்பட்ட சந்தர்ப்பத்திலே நமது நாடு இலங்கை யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற விஷயத்துக்காக கை தூக்கி யுத்தம் வேண்டாம், பலஸ்தீன மக்களுக்கு நீதி வேண்டும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தை முஸ்லிம்களாகிய நாம் நன்றியோடு இந்த சந்தர்ப்பத்திலே நினைவு கூறுகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இலங்கை மாத்திரமல்ல, நூற்றுக்கணக்கான நாடுகள் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், குண்டு மாறி பொழியக்கூடாது என்ற விஷயத்திலே ஏன் நிற்கிறார்கள் என்றால், மனித சமுதாயத்திலே மனசாட்சி உள்ளவர்கள், மனித சமுதாயத்தின் மீது இரக்கமுள்ளவர்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களை அல்லாஹு தாலா ஷஹீதுகளாக நிச்சயமாக அங்கீகரிப்பான். அவருடைய கஷ்டங்களை துன்பங்களை அல்லாஹு தாலா மிக விரைவிலே நீக்குவான் இன்ஷா அல்லாஹ். அதற்காக வேண்டி நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் சிலர் கேள்வி கேட்கலாம், அங்கும் யுத்தங்கள் நடைபெற்றுத்தானே இருக்கின்றன, உஹது நடக்கவில்லையா, பத்ர் நடக்கவில்லையா, எனவே இஸ்லாத்திலும் யுத்தம் சம்பந்தமான வசனங்கள் வந்துதானே இருக்கின்றது என்று கேட்டால் அதற்கு என்ன பதில்? நிச்சயமாக அடிப்படையில் யுத்தத்தை இஸ்லாம் விரும்பவில்லை. லா ததமன்னு லிகாஅல் அது ஃபஸ்அலுல்லாஹல் ஆஃபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எதிரியை யுத்த களத்திலே சந்திப்பதை விரும்ப வேண்டாம், நீங்கள் ஆசை வைக்க வேண்டாம், எப்போதும் யுத்தமற்ற ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தஆலாவிடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார்கள். சில நேரங்களில் தவிர்க்க முடியாத கட்டத்திலே தற்காப்புக்காக வேண்டி, தங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக வேண்டி யுத்தம் அனுமதிக்கப்பட்டாலும் கூட அந்த யுத்தம் செய்வதற்கென்று பல தர்மங்களை இஸ்லாம் சொல்லுகிறது. யுத்த தர்மங்கள் எந்த காரணம் கொண்டும் அநியாயமாக அட்டூழியமாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதிலே இஸ்லாம் மிக கவனமாகவும் கடுமையாகவும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷாம் பிரதேசத்தை நோக்கி படையை அனுப்புகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த படைக்கு அவர்கள் சொல்லுகின்ற உபதேசத்தை பாருங்கள். இன்று மிகப்பெரிய நாடுகளெல்லாம் யுத்தம் செய்கின்ற பொழுது சிறு பிள்ளைகளா, விவசாய நிலங்களா, ஆஸ்பத்திரியா என்று பார்க்காமல் குண்டு மழை பொழிகின்ற சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய படைக்கு கொடுக்கின்ற வழிகாட்டல் எப்படி இருந்தது? அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன காரணம் கொண்டும் சிறு பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது, பெண்களை கொலை செய்யக்கூடாது, வயது முதிர்ந்தவர்களை கொலை செய்யக்கூடாது, எந்த ஒரு மரத்தையும் வெட்டக்கூடாது, மாத்திரமல்ல ஆடுகள் ஒட்டகைகள் என்பவற்றை நீங்கள் உணவுக்காக அன்றி வேறு எதற்காக வேண்டியும் நீங்கள் வெட்டக்கூடாது, கொலை செய்யக்கூடாது என்று மிக கடுமையாக அவர்கள் உத்தரவு பிறப்பித்துத்தான் ஷாம் பிரதேசம், இப்போது இருக்கின்ற பலஸ்தீனை நோக்கிய படையை அவர்கள் அந்த காலத்திலே அனுப்பி வைத்தார்கள் என்றால் நாங்கள் எப்படி இஸ்லாமிய தர்மத்தை சொல்ல முடியும்? இதுதான் இஸ்லாத்தினுடைய அழகு. இஸ்லாத்தினுடைய யுத்த கோட்பாடு இப்படித்தான் காணப்பட்டது. பொதுமக்களை அழிப்பதோ அல்லது நிலப்புலன்களை அழிப்பதோ இஸ்லாத்தினுடைய நோக்கமாக காணப்படவில்லை. இஸ்லாம் எந்த அளவு தூரம் உயிர்களை பாதுகாக்கிறது என்றால், மனித உயிர்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது? மன் கத்தல நஃப்ஸன் கஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஅன். யார் ஒரு ஆத்மாவை எந்த விதமான நியாயமும் இல்லாமல் கொலை செய்கிறார்களோ அவர்கள் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களையும் கொலை செய்ததற்கு சமன் என்று குர்ஆன் சொல்கிறது. உயிருக்கு மதிப்பு இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே உயிரை கண்ணியப்படுத்துகிறது. அநியாயமாக கொலை செய்யப்படுவதை ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக, இஹ்தல் கபாயிர், மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாக இஸ்லாம் கருதுகிறது. அதனால்தான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், 5 necessaries எனப்படுகின்ற 5 அடிப்படையான கோட்பாடுகளிலே ஷிஃபுல் நஃப்ஸ், உயிர்களை பாதுகாப்பது என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு கொள்கையாக இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். மனிதர்கள் எப்படி போனாலும் மிருகங்களை கூட பாதுகாக்க வேண்டும் என்பதிலே இஸ்லாம் மிக கவனமாக இருக்கிறது. நாங்கள் வழக்கமாக கேள்விப்படுகின்ற சம்பவம் தான்
ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் ஒரு பூனையை கட்டி வைத்தாள். அந்த பூனை தன்னுடைய உணவுகளை சென்று சாப்பிடுவதற்கு அவள் அனுமதிக்கவில்லை. அந்த பூனை பசியின் காரணமாக இறந்து போனது. அதன் காரணமாக அந்த பெண் நரகத்திலே நுழைந்தாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பூனை எமது பார்வையிலே அதற்கு எந்த பெருமதியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பூனையினுடைய உயிரை பாதுகாத்தமைக்காக, அந்த உயிரை இல்லாமல் செய்தமைக்காக அந்த பெண் நரகத்தில் நுழைந்திருக்கிறாள் என்று ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு துர்நடத்தையுள்ள ஒரு பெண்ணை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பெண் ஒரு நாய்க்கு கிணற்றுக்குள் தன்னுடைய சப்பாத்தை அனுப்பி அதனை நனைத்து அதனை வெளியே எடுத்து அந்த நாயினுடைய வாயிலே தண்ணீரை பிழிந்து விட்டதன் காரணமாக அந்த பெண்ணுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பை கொடுத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மனித உயிர்கள் எப்படி போனாலும் மிருகங்களுடைய உயிரை கூட பாதுகாக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் பயங்கரவாதத்தின் மார்க்கம் அல்ல, அழிச்சாட்டியத்தின் மார்க்கம் அல்ல, மிஸ்சீஃபினுடைய மார்க்கம் அல்ல. இஸ்லாம் சாந்தி சமாதானத்தின் மார்க்கம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மிருகங்களை பாதுகாத்தாலும் எங்களுக்கு கூலி இருக்கிறதா? இந்த மிருகங்களுக்கு உதவி செய்தாலும் எங்களுக்கு கூலி இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மிருகம் ஒரு ஈரலை கொண்டதாக இருக்கிறதோ, அது ஒரு ஈரலிப்பான தன்மை கொண்ட ஈரலை கொண்ட எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் அதனை நீங்கள் பாதுகாத்தால் ஃபீ குல்லி ذات கபித ரதிபத்தின் அஜ்ருன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் ஒரு மிருகத்தை பாதுகாக்கிறீர்கள் என்றால் அந்த மிருகத்தை பாதுகாப்பதற்கு கூட உங்களுக்கு கூலி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், சஹீஹ் புகாரியிலே ஒரு ரிவாயத் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதற்கு முன்னால் ஒரு நபி வாழ்ந்தார்கள். அந்த நபியினுடைய பெயர் எதுவென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு குறிப்பிடவில்லை. அவர் ஒரு நாள் தன்னுடைய படை பட்டாளங்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு எறும்பு அவர்களை கடித்து விடுகிறது. ஒரு எறும்பு அவர்களை கடித்து விடுகிறது. அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு தன்னுடைய படைக்கு அவர்கள் கட்டளையிடுகிறார்கள், அங்கிருக்கின்ற எல்லா எறும்புகளையும் சுட்டு எரித்து விடும்படி. அவ்வாறு எரிக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா வஹி அறிவிக்கின்றான், ஒரு எறும்பு உன்னை இவ்வாறு கடித்தமைக்காக வேண்டி முழு எறும்புகளையும் நீ இவ்வாறு பற்ற வைத்து விட்டாயே, நிச்சயமாக அந்த எறும்புகள் எல்லாம் உம்மத்துன் துஸப்பிஹுல்லாஹ், அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்யக்கூடிய எறும்புகள் அல்லவா, அவற்றை ஏன் நீ இவ்வாறு பொசுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கண்டிப்போடு அந்த நபிக்கு வஹி அறிவித்ததாக புகாரியிலே வந்திருக்கிறது. பூனையை பாதுகாத்த இஸ்லாம், நாயை பாதுகாத்த இஸ்லாம், எறும்பை கூட பாதுகாத்த இஸ்லாம். இதுதான் இஸ்லாத்தினுடைய அழகு. அப்படியாக இருந்தால் மனிதர்களை கொலை செய்யும்படி இஸ்லாம் சொல்லுமா? அனாவசியமாக கொலை செய்வதற்கான எந்த அனுமதியையும் இஸ்லாம் வழங்கவில்லை. ஒரு முறை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பாதையிலே நடந்து செல்கிறார்கள். அங்கு பார்க்கிறார்கள் சில இளைஞர்கள் ஒரு பறவையை கட்டி வைத்து அதனை கல்லால் அடித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், லஅனல்லாஹு மன் ஃபஅல ஹாதா, யார் இவ்வாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய சாபம் இருக்கிறது. லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் இத்தகத ஷைஅன் ஃபீஹி ரூஹி கரதன், அதாவது யார் ஒரு மிருகத்தை அல்லது பறவையை இவ்வாறு கட்டி வைத்து அதனை தாக்குகிறார்களோ அடிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார். ஒரு பறவை, ஒரு எறும்பு, ஒரு நாய், ஒரு பூனை, உலகத்திலே இன்று மிருகவதை பற்றி பேசுகிறார்கள், சைல்ட் அபியூஸ் பற்றி பேசுகிறார்கள், ட்ரக்ஸ் பற்றி பேசுகிறார்கள். இந்த உலகத்திலே ட்ரக்ஸ்களை யார் உற்பத்தி செய்கிறார்? ஆர்ம்ஸ் இண்டஸ்ட்ரி என்று நாங்கள் சொல்லுவோம். உலகத்திலே மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இருக்கின்றன. உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுத தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த ஆர்ம்ஸை விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் உலகத்திலே யுத்தங்களை ஆரம்பிக்க வேண்டும், இனங்களுக்கு இடையிலான மோதல்களை உருவாக்க வேண்டும். அவர்கள்தான்
இந்த முஸ்லிம் சமூகத்திலும் கூட தீவிரவாத கடும்போக்கு கொண்ட குழுக்களை உருவாக்குகிறார்கள். இஸ்லாத்திலே தீவிரவாதத்திற்கு, கடும்போக்குக்கு, வன்முறைக்கு எந்த இடமும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட தீவிரவாதிகளை உருவாக்குவது இந்த ஆயுத உற்பத்தி செய்கின்றவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுருக்கமாக என்ன சொல்லுகிறோம்? இவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லை, கியாமத்தின் மீது நம்பிக்கை கிடையாது, மாத்திரமல்ல மனித சமுதாயத்தின் மீது ஒரு சிறிய இரக்கமும் கிடையாது. ஆனால் இஸ்லாம் மிருகங்களை கூட பாதுகாப்பதை ஒரு பெரிய ஒரு கைங்கரியமாக சொல்லி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்றால் பாதையிலே கிடக்கின்ற மக்களுக்கு தொந்தரவு தருகின்ற ஒரு அம்சத்தை அப்புறப்படுத்துவது என்பது சதகா என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். மக்கள் எல்லோரும் ஒரு பாதையிலே நடந்து செல்கிறார்கள். அங்கு ஒரு கல்லு காணப்படுகிறது, ஒரு வாழைப்பழ தோல் காணப்படுகிறது, ஒரு முள்ளு காணப்படுகிறது. அதனை அகற்றுவது கூட தர்மம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஒரு சின்ன அளவு கூட மற்றவர்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் 60 அல்லது 70 சொச்சம் கிளைகளை கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு பகுதி, தாழ்ந்த பகுதி என்னவென்றால், நீங்கள் நடந்து செல்லுகின்ற பொழுது பாதையிலே இருக்கின்ற இந்த மற்றவர்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய அம்சங்களை அகற்றுவது என்று சொன்னார். முஸ்லிம் இந்த உலகத்திலே பிறந்திருப்பது மற்றவர்களுக்கு ஏதாவது இடையூறுகள் இல்லாமல் ஆக்குவதற்கு, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஆட்சி அதிகாரம் வழங்கப்படக்கூடியவர்கள் மோமின்களாக இருந்தால் அவர்களுடைய பண்பை பற்றி சொல்லுகின்றான். இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த், அவர்களுக்கு நாங்கள் உலகத்திலே ஆட்சியை கொடுப்போமாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அக்காமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். வஆத்தவு ஸக்கா, ஸகாத்தை கொடுப்பார்கள். அமரு பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள். வநஹவு அனில் முன்கர், உலகத்தில் இருக்கின்ற பாவங்களை தடுப்பார்கள். இவர்கள் தான் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள். உண்மையான மோமின் அல்லாஹ்வுக்கு பயந்தவன். எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஆட்சி, இந்த அதிகாரம், இந்த செல்வாக்கு, இவற்றை நான் இந்த உலகத்திலே எதற்காக வேண்டி பயன்படுத்தினேன் என்று நாளை மறுமையிலே என்னை விசாரிக்க இருக்கிறான். நான் குண்டு போட்டு அழித்தேனா, நான் மற்றவர்கள் வாழுவதற்கு இடையூறாக அமைந்தேனா என்றெல்லாம் நாளை மறுமையிலே என்னை விசாரிப்பான் என்ற உணர்வோடு வாழ்பவன் தான் முஸ்லிம். அவன் பயங்கரவாதி அல்ல, அவன் இந்த உலகத்துக்கு ஒரு பீடை அல்ல, அவன் இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு தொந்தரவாக வாழ்பவன் அல்ல. அவன் அன்புள்ளவன், அவன் இரக்கமுள்ளவன், அவன் பாசமுள்ளவன், அவன் மக்களை எல்லாம் அரவணைத்துக் கொள்பவன். இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த ஒரு மூலை முடுக்கில் ஒரு கொலை நடந்தாலும் அவன் அதற்காக வேண்டி கவலைப்படுவான். அப்படியான கொலைகள் நடக்கக்கூடாது என்பதிலே அவன் ஆர்வமாக இருப்பான். இஸ்லாம் என்றாலே சாந்தி சமாதானம் என்பதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் யோசிக்க வேண்டும். நாம் வாகனங்களை பாதையிலே குறுக்கு மறுக்காக நிறுத்துகின்ற சந்தர்ப்பத்திலே அதன் மூலமாக பாதையிலே இருக்கின்ற பாதசாரிகளுக்கோ அல்லது போகின்ற வாகனங்களுக்கோ ஒரு தொந்தரவு இறுக்கமாக இருந்தால் எங்களுடைய ஈமானிலே அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எங்களுடைய ஈமானுடைய ஒரு கிளை அங்கு பட்டு போகிறது. இதுதான் ஹதீஸினுடைய அர்த்தம். ஒரு முஸ்லிம் எண்ணத்தளவிலோ செயல் அளவிலோ அவனுடைய வார்த்தை அளவிலோ மற்றவர்களுக்கு ஒரு நாளும் சின்ன அளவிலோ பெரிய அளவிலோ தொந்தரவு விளைவிப்பவன் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோரையும் அவன் நேசிப்பான். எல்லோருக்கும் நலவு கிடைக்க வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 வகையான சாபங்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். 3 வகையான சாபங்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் நீர்நிலைகளிலே, ஆறுகளிலே, குளங்களிலே, கடல்களிலே சென்று மலசலம் கழிப்பீர்களாக இருந்தால், நிழல் தரும் மரங்களுக்கு கீழால் நீங்கள் மலசலம் கழிப்பீர்களாக இருந்தால், பாதை ஓரங்களிலே நீங்கள் மலசலம் கழிப்பீர்களாக இருந்தால் அங்கு மலக்குகளுடைய லஅனத் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவன் தான் முஸ்லிம். முஸ்லிம் என்றால் யார்? தன்னுடைய அழுக்குகளை மற்றவர்களுக்கு தொந்தரவாக அவன் அகற்ற மாட்டான். அவன் போகின்ற பாதையிலே ஒரு அழகு இருக்கும். மற்றவர்களுக்கு தொந்தரவாக தன்னுடைய வீட்டின் குப்பைகளை அவன் வீச மாட்டான். தன்னை நேசிப்பது போன்றே மற்றவர்களையும் நேசிப்பான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்திற்கான அருட்கொடையாக அவன் இருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள்,
மனித சமுதாயத்தை அழிவுக்கு உள்ளாக்கக்கூடிய இந்த போதை வஸ்துக்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், போனோகிராபி எனப்படுகின்ற இந்த ஆபாசமான படங்களை தயாரிப்பவர்கள், அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களை பற்றி யோசித்து பார்ப்போம். இவர்களுக்கு இந்த மனித சமுதாயத்தின் மீது இரக்கம் இருக்கிறதா? அல்லாஹு தாலாவின் மீது பயம் இருக்கிறதா? ஒரு முஸ்லிம் அப்படி இருக்கவே மாட்டான். உலகத்திலே பண்பாடுகள் வளர வேண்டும், மனித சமுதாயத்துக்கு மத்தியிலே ஒற்றுமை வர வேண்டும், உலக சமுதாயத்திலே பொருளாதார ரீதியான சுபீட்சம் வர வேண்டும், மக்களுடைய சுகாதாரம் வளர வேண்டும், மக்கள் அறிவு ரீதியாக பெரும் பெரும் இடங்களிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு தன்மை அவனிடத்தில் இருக்கிறது. காரணம், அவன் ஏற்றிருக்கின்ற ரப்பு ரஹ்மானாக இருக்கிறான், இரக்கமுள்ளவனாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ரப்பை ஏற்றுக்கொண்ட மனிதன் இரக்கமுள்ளவன். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது அவருக்கு மிகவும் அக்கறை இருக்கிறது என்று குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறான். எனவே சகோதரர்களே, சாராம்சம் என்னவென்றால், இந்த உலகத்திலே முஸ்லிம் என்பவன் பயங்கரவாதி அல்ல. அப்படி யாராவது பயங்கரவாதிகள் முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே இருக்கிறார்கள் என்றால் அவர் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவராக கணிக்கப்பட முடியாது. தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வல் குலு அலா ஹலக்கல் முத்தனத்தியூன், உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன், தீவிரவாதத்தை விட்டும் எச்சரிக்கின்றேன், நீங்கள் நடுநிலைமையை விட்டும் தவறி கடும் போக்கில் இருப்பதை நான் எச்சரிக்கின்றேன். தீவிரமாக இருப்பவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லீம்களை நோக்கி விரல் நீட்டுபவர்கள் தான் பயங்கரவாதிகளே தவிர முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள் அல்ல என்ற காரணத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பூனையை பாதுகாக்கின்ற மார்க்கம், நாயை பாதுகாக்கின்ற மார்க்கம், எறும்பை பாதுகாக்கின்ற மார்க்கம் என்றால் மனித உயிர்களை எவ்வளவு தூரம் அது மதிக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் நாம் மிகவும் கவனமாக இந்த உலக விஷயங்களை அணுக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே சாந்தியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவானாக. யா அல்லாஹ், யார் யார் பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக. இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் நல்ல ஒரு அபிப்பிராயம் உலகத்திலே ஏற்படுவதற்கு நீ வழிவகை செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இவ்வாறு ஜும்மாவுக்காக வேண்டி கூடிக்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஈமானிய உறவுகள் பாலஸ்தீனிலே மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு பொறுமையை கொடுப்பாயாக. அவர்களே மௌத்தானவர்களை நீ ஷஹீதுகளாக அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் சதித்திட்டம் திட்டு அப்படியான தாக்குதல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீயே கவனித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், மிகவும் அமைதியாக இருந்து உன்னுடைய மஸ்ஜிதிலே கேட்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய பிரார்த்தனைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுக்கு அருள் புரிவாயாக.